எல்லோருக்கும் வணக்கம். இது சைனப்ஸ் தமிழ். ஓகே, நம்ம சேனலில் ஒரு செக்மெண்ட் ஒன்று வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்கு பேர் என்னென்னா லெட் மீ டெல் அ குட்டி ஸ்டோரி. ஓகே, ஸோ சின்ன சின்ன ஸ்டோரிஸ், குட்டி குட்டி ஸ்டோரிஸ். இப்போ குட்டி குட்டி ஸ்டோரிஸ்னால் சிங்கம் புலி யானை கதையா அப்படின்னா இல்லை. இது நம்ம பயாலஜியை பார்க்குற கண்ணோட்டமே மாற ஆரம்பிச்சது. எப்போ இன்வென்ஷன்ஸ் டிஸ்கவரிஸ் வர ஆரம்பிக்கும், ஒவ்வொரு இன்வென்ஷன் ஒரு டிஸ்கவரிஸ் வரும்போது நம்ம பார்க்குற கண்ணோட்டமே வேறு மாதிரி, அதாவது புரட்டி போட்டுச்சு அந்த இன்வென்ஷன் டிஸ்கவரிஸ்லாம். ஸோ இந்த இன்வென்ஷன் டிஸ்கவரிஸ் எல்லாம் இந்த செக்மெண்ட்டில் குட்டி குட்டி ஸ்டோரிஸாக பார்க்க போகிறோம். ஏன் இந்த இன்வென்ஷன் டிஸ்கவரிஸ் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே 6th 7th 8th 9th எல்லாத்துலேயுமே எல்லா இன்வென்ஷன்ஸ் எல்லா டிஸ்கவரியை பற்றி படிச்சிருப்போம், க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். பட் எதுவுமே நமக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டோம் இல்லையா? சும்மா இதை ஒரு ஞாபகப்படுத்தி பார்ப்போமே இல்லையா? அவங்க எப்படி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதற்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, அதுக்கப்புறம் அந்த கண்டுபிடிப்புக்கு அப்புறம் நம்ம பார்த்த கண்ணோட்டம் எப்படி மாறுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்காக தான் இந்த செக்மெண்ட். இப்போது இந்த செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் வீடியோ எதை பற்றினா மைக்ரோஸ்கோப்பாக. அப்போ ரொம்ப போரிங்காக இருக்குமா அப்படின்னா இல்லை. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க. எப்படி மைக்ரோஸ்கோப்பை நடைமுறைக்கு வந்துச்சு, அதனால் நமக்கு என்ன பயன் வந்ததுன்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துக்கலாமா? மைக்ரோஸ்கோப்புக்கு பிஃபோர் எப்படி இருந்தது, ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிஃபோருக்கு முன்னாடி ஆஃப்டர் பார்த்துருவோம். ஆஃப்டர்னா மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்ச பிறகு நம்மளோட கண்ணோட்டம் எப்படி இருந்தது. இப்போது ஒரு சின்ன குழந்தையாக இருக்கட்டும், இல்லை மழைக்கு கூட ஸ்கூலுக்கு ஒதுங்காத ஒரு ஆளாக இருக்கட்டும், இப்போ கொரோனானா எப்படிப்பா இருக்கும் கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டால் டக்குன்னு ஒரு ஒயிட் பேப்பரை எழுதி கடன்னு ஒரு ரவுண்டு போட்டு அப்படி குச்சா போட்டு கொடுத்து இதான்ப்பா கொரோனா அப்படின்னு சொன்னாங்க. எப்படி படிக்காதவங்களுக்கும் சின்ன குழந்தைக்கு கூட கொரோனானா இப்படி தான் இருக்கும்னு எப்படி தெரியும்? அதுக்கு முழு காரணம் யார்? நம்ம மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப் வழியாக கொரோனா இப்படி தான் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இதுதான் முக்கியம். அப்போது பிஃபோர் எப்படி இருந்திருக்கும், அதாவது மைக்ரோஸ்கோப்பை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும். இப்போ பாருங்களேன், ஒரு டிசீஸ், ஒரு நோய் வருது, ஒரு பிளிஸ்டர்னால் கொப்பளமாக இருக்கட்டும், இல்லை இந்த சிக்கன் பாக்ஸ் ஸ்மால் பாக்ஸ் அம்மை நோய்களாக இருக்கட்டும், தொழுநோய் லெப்ரசியாக இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி பார்க்கப்பட்டுச்சு தெரியுமா? இது ஒரு சாபம், இவங்க பாவம் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு சூனியக்காரியின் சாபம், இது பில்லி சூனியம் செய்வேன்னு இப்படி பல பேர் இருந்தது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோய் வந்தவங்களெல்லாம் கொண்டு போய் எங்கேயும் விட்டுட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான், சாகிற வரைக்கும் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட யாருமே அவங்கள பார்க்க மாட்டாங்க. செத்தாலும் அவங்க செத்து போனாங்களான்னு கூட தெரியாத அளவுக்கு இருந்து எத்தனையோ சிட்டிஸ் இப்போவும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. டால் பில்டிங்ஸ், ஒரு கதவு கிடையாது, அதுக்கு உயரமான ஒரே ஒரு விண்டோ மட்டும்தான் இருக்குது, அது வெறும் காற்று வர்றதுக்கான வசதி மட்டும்தான் அவங்களுக்கு. அவ்வளோதான், அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அப்படியெல்லாம் கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஏன்னா இது சாபம், இவங்க பாவம் பண்ணிட்டாங்க, இவங்ககிட்ட நமக்கு வரும். ஏன் மைக்ரோஸ்கோப் இல்லை? மைக்ரோஸ்கோப் இருந்திருந்தா இதுக்கு காரணம் நுண்ணுயிரிகள், அதாவது மைக்ரோப்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ எப்படி மைக்ரோஸ்கோப் இப்போ எவ்வளோ பெரிய முக்கியம் இருக்குல்ல இந்த மைக்ரோஸ்கோப்பு. ஸோ மைக்ரோஸ்கோப் எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஓகே, மைக்ரோஸ்கோப் இன்றைக்கி கண்டுபிடிச்சி நாளைக்கு வைரஸையும் பாக்டீரியாவும் பார்த்துடல. இது ஒரு பரிணாம வளர்ச்சி, அதாவது எவல்யூஷன் எப்படி சொல்லலாம்? ஒரு நல்ல எவல்யூஷனுக்கு ஒரு ஃபேமஸ் தியரி இருக்குது. என்ன தியரி? மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான். அதாவது குரங்கு இல்லை, குரங்கு போன்ற அமைப்பு இருந்த மனிதன் இப்போ மாடர்ன் ஹியூமனாக மாறியிருக்கான். எப்படி மாறினா? ஒரே நாளில் இன்றைக்கி படுத்து தூங்கி எழுந்திரிச்சோன்னா மாடர்ன் ஹியூமனாக மாறிட்டானா? இல்லை. கால சூழல் பருவநிலை மாற்றம், ஃபுட் ஸ்டைலில் சேஞ்சஸ் இல்லையா? அதாவது தாடை பெருசாக, அந்த ஜாஸ் எல்லாம் பெருசாக இருந்துச்சு, கூன் விழுந்து இருந்த மனிதன், அப்புறம் கை நீட்டமாக கால் வளைஞ்சி இப்படி குரங்கு போன்ற தோற்றத்து இந்த மனிதன் காலப்போக்கில் நிமிர்ந்து நடந்தான், முதுகெலும்பு ஸ்ட்ரைட் ஆச்சு. அப்புறம் ஃபுட் ஸ்டைலில் இடித்து கடித்து இழுக்கிற ஃபுட்டெல்லாம் போய் வேக வச்சு சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சு இந்த தாடுகள்லாம் உள்ளே இப்போ ஹியூமன் பீயிங்காக நிற்கிறோம்ல, மாடர்ன் ஹியூமன் பீயிங்காக நிற்கிறோம். இது மாதிரி தான் மைக்ரோஸ்கோப் பெரிய பரிணாம வளர்ச்சிக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல ஒரு உருவெடுக்குது. அது எப்படி? ஃபஸ்ட்டு இந்த மைக்ரோஸ்கோப்பை பற்றி பார்க்கணும். மேக்னிஃபையிங் கிளாஸ், அதாவது என்னது? பூத கண்ணாடி இப்போவும் நமக்கு அந்த வழக்கம் இருக்குல்ல, சின்னதெல்லாம் அப்படி பெருசாக பார்க்குறது இல்லையா? அந்த பூத கண்ணாடி பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட்டு செஞ்சுரி ஏடியிலேருந்தே பழக்கம் இருக்குது. எப்போ கிளாஸ் கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்றிலிருந்தே அந்த மேக்னிஃபைங் கிளாஸோட யூசஸ் இருக்குது. இது அப்படியே கீழே இறங்கி வந்து 12th செஞ்சுரியில் இட்டாலியில் பார்த்திங்கன்னா ஸ்பெக்டிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற பழக்கம், ஸ்பெக்டிக்கல்ஸ்னால் கண்ணாடி யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. இதிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மைக்ரோஸ்கோப் ஒரு உருவம் எடுக்க ஆரம்பிக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா 17th செஞ்சுரியில் கெலீலியோ கெலிலி அப்படின்ற ஒரு ஃபிசிசிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு அஸ்ட்ரானமர் வரார். இவர் வந்து டெலஸ்கோப் கண்டுபிடிச்சு அவர் நிறைய கோள்கள், நிறைய கிரகங்கள், நிறைய நிலவுகளை கண்டுபிடிச்சவர். இவர் தான் வந்து வியாழன், சனி கிரகங்கள், அதை சுற்றி வர நிலாக்கள், நிறைய நிலவுகளுக்கு அவர் பேர் வச்சுருக்கார். இப்படி இருக்கிற இந்த அஸ்ட்ரானமர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மைக்ரோஸ்கோப்புக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி, ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறாரு. அதாவது லென்ஸை ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு சின்ன விஷயத்தையும் மேக்னிஃபை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்குறார். பட் ஃபர்தராக அவர் அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணல. அவருடைய கவனம் எல்லாம் டெலஸ்கோப், இந்த வான்வியல் ஆராய்ச்சியிலே இருந்துட்டார். ஸோ இதுக்கப்புறம் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா டச் ஸ்பெக்டிக்கல் மேக்கர்ஸான அப்பா பையன், ஃபாதர் அண்ட் சன், யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜக்காரியஸ் ஜென்சன், அதுக்கப்புறம் ஹான்ஸ் லிப்ரே, இப்படின்ற ரெண்டு அப்பா பையன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா 2 லென்ஸை நம்ம கொண்டு வரும்போது இன்னும் அதிகமான மேக்னிஃபிகேஷன் கிடைக்கிது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. பட் இவங்க ஃபர்தராக இதில் பெரிய ரிசர்ச் பண்ணல. இப்படி நாட்கள் உருண்டோடுது. இப்போ யார் வரான்னு பார்த்தீங்கன்னா 1665 ராபர்ட் ஹூக் அப்படின்ற சயின்டிஸ்ட் வரார். இவர் என்ன கண்டுபிடிக்கிறார்னா 2 கன்வர்ஜிங் லென்ஸை, ப்ராப்பரான மைக்ரோஸ்கோப் ஒரு உருவம் எடுக்க ஆரம்பிக்குது. 2 கன்வர்ஜிங் லென்ஸை சரியான ஃபோக்கல் லென்த்தில், அதாவது ஐபீஸும் ஆப்ஜெக்டிவ் அப்படின்ற 2 லென்ஸை சரியான ஃபோக்கல் லென்த்தில் வைக்கும் போது நமக்கு பெட்டர் மேக்னிஃபிகேஷன் கிடைக்குதுன்னு இவர் கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறமா இவர் இதுக்கு மேலே ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறாரு. பிளான்ட் ஸ்டெம்ஸில் வச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இன்செக்ட்ஸோட கண்ணு, ஐயோட அமைப்பு இப்படி தான் இருக்குதுன்னு வரைய ஆரம்பிக்கிறாரு. பிளான்ட்டோட ஸ்டெம்மை அனலைஸ் பண்ணும்போது அப்போ தான் பார்க்குறாரு பிளான்ட் எல்லாம் சின்ன சின்ன பிளாக்ஸால் ஆகிருக்கு. ஒவ்வொரு பிளாக்கையும் இவர் என்ன பேர் வைக்கிறாருன்னா செல் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஸோ ராபர்ட் ஹூக்கு தான் செல் அப்படின்ற பெயரை காயின் பண்ணுறார். ஆனால் இவர் வந்து எந்த ஒரு லைவ் ஆர்கானிசமே என்கவுண்டர் பண்ணல. ஸோ இப்படியே நாட்கள் உருண்டு ஓட ஆரம்பிக்குது. லைவ் ஆர்கானிசம் நான் சொல்கிறது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இப்படியே நாட்கள் உருண்டு ஓடுது. 1670s தான் ஒரு டச் கிளாத் மர்ச்சன்ட் வராரு. எங்கள் கிளாத்துக்கும் மைக்ரோபயாலஜிக்கும் என்னங்க சம்மந்தம்னா அதுதான் கதையே. இப்போ கேளுங்க, உங்களை ஆச்சரியப்படுத்த போது பாருங்கள். டச் கிளாத் மர்ச்சன்ட், அதாவது ஒரு துணி வியாபாரி என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே சொன்னேன் அப்போவே நமக்கு லென்ஸு, மேக்னிஃபைங் கிளாஸ்ன்ற யூசேஜ் பழக்கம் இருந்திருக்கு இல்லையா. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா சொந்தமாக இவரே ஒரு லென்ஸை கிரைண்ட் பண்ணி தயார் பண்ணுறாரு. கிரைண்ட் குடையிறாரு, பாலிஷ் பண்ணுறாரு, ரொம்ப சின்ன மில்லிமீட்டர் அளவுக்கு ஒரு லென்ஸை உருவாக்குறாரு. அதை வந்து ஒரு பிராஸ் பிளேட்டில் வந்து பதிச்சு அதில் வந்து இவர் அப்சர்வ் பண்ணுறார். இப்போ எப்படி என்ன அப்சர்வ் பண்ணுறாரு, ஒரு ஃபேப்ரிக்கோட தன்மையை, அதோட தரத்தை அப்சர்வ் பண்ணுறார். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி, ஓகே தண்ணியில் என்ன இருக்கும்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு குட்டையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாரு. அதில் ஏதோ குட்டி குட்டியாக நகருது. என்ன அப்போ நமக்கு தெரியும் இது மைக்ரோ ஆர்கானிசம்னு, பட் அவருக்கு தெரியாது இல்லையா. டக்குன்னு வரைஞ்சிடுறாரு. அடுத்து அவரோட சலைவா, அவரோட எச்சில்லேருந்து எடுக்கிறார். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக ஓடுது, அதையும் வரைஞ்சிக்கிறார். செமனில் பார்க்குறாரு, அதையும் வரைகிறார். ஆனால் நமக்கு தெரியும் அது ஸ்பெர்ம்னு, அவருக்கு தெரியல, வரைஞ்சிக்கிறார். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பேர் தெரியாரு. என்னென்னா அனிமல் கியூல். அனிமல் கியூல்னால் லாட்டினில் டைனி அனிமல்ஸ் அப்படின்னு பேர். இந்த அனிமல் கியூவில் இவர் கண்டுபிடிச்சி அவர் வரைஞ்சது, கண்டுபிடிச்சது இது எல்லாத்தையும் ஒரு புத்தகமாக வெளியில்லை. ஒரு சயின்டிஸ்ட்டோ ரிசர்ச்சரோ கிடையாது. இவர் என்ன பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ராயல் சொசைட்டி கிட்ட சப்மிட் பண்ணுறார். ராயல் சொசைட்டி இதை பார்த்து வியந்தவங்க, அடடா இப்படி ஒரு ஒர்க்கா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து அவர் என்னவா அழைக்கப்படுறாருன்னா ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி, மைக்ரோபயாலஜியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு நம்ம ஆண்டன் வான் லியோன்ஹூக். அதாவது பயாலஜிக்கும் மைக்ரோபயாலஜிக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லாதவர் ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி ஆகிறார். இங்கேருந்து திருப்பி நம்ம பயாலஜி கண்ணோட்டம் மாறுது. மைக்ரோ ஆர்கானிசம், சின்ன சின்ன மைக்ரோப்ஸ் பற்றின நாலேஜ்
நாலேஜ் வருது, நம்மளோட கண்ணோட்டம் மாறுது. திருப்பி இப்படியே நாட்களும் நிறைய ரிசர்ச்சர்ஸ் வராங்க, ஜோசப் லிஸ்டர் இப்படி போன்ற நிறைய ரிசர்ச்சர்ஸ் உள்ளே வராங்க. இப்போ இதில் இன்னொரு பெரிய கண்ணோட்ட மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1931 மேக்ஸ் நோல் அப்புறம் ஏர்னஸ்ட் ரஸ்ட் அப்படின்ற 2 ரிசர்ச்சர் இன்னொரு மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அது பேர் தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அதான் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சது. இன்னொரு எதுக்குங்க அப்படின்னீங்கன்னா இதை காட்டிலும் அட்வான்ஸ்ட். எப்படி இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், அதாவது இந்த 2 லென்ஸ் வச்சு பார்க்குற இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பாக இருக்கட்டும், மேக்னிஃபைங் கிளாஸாக இருக்கட்டும், எதோட உதவியில் பார்க்குறாங்கன்னா விசிபிள் லைட், அதோட உதவியில் தான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ என்னென்னா உங்களுக்கு ஒரு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, விசிபிள் லைட் அதாவது ஃபோட்டான், அதோட லைட்ஸோட யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோட்டான். இந்த ஒவ்வொரு ஃபோட்டானும் பார்த்திங்கன்னா வைரஸ், ஆட்டம், ப்ரோட்டீனை விட பெருசு. அப்போ உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு பெரிய பொருளும் சின்ன பொருளை மறைச்சிரும் இல்லையா? ஸோ இந்த விசிபிள் லைட்னால் வைரஸ், ஆட்டம், ப்ரோட்டீனை பார்க்க முடியலை. ஸோ இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அதாவது இந்த ஸ்பெசிமென், டார்கெட் ஸ்பெசிமென் மேலே சரியாக எலக்ட்ரான்ஸை ஷூட் பண்ணும்போது ஹை ரெசல்யூஷனில் நமக்கு இமேஜஸ் கிடைக்கிது. எதோட இமேஜஸ்? ஆட்டம், ப்ரோட்டீன், வைரஸோட இமேஜஸ். ஸோ வைரஸோட கண்டுபிடிப்பு தொடங்குது. இன்னொரு மாற்றம், இன்னொரு பார்க்குற கண்ணோட்டம் மாறுது. நம்ம இன்னும் நிறைய வேக்சின்ஸ் தயாரிக்கப்படுது, நிறைய நோய்கள் குணமாக்கப்படுது இல்லையா? இப்படியே போகுது. இப்படியே நாட்கள் உருண்டோடுது. எங்கே வரும் இப்போனா 1980s வரும். இங்கே இன்னொரு குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கேனிங் ப்ரோப் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறாங்க. இது என்னங்க பண்ண போகுது இந்த மைக்ரோஸ்கோப்னா, அதில் மெட்டல் ப்ரோப், நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஓகே? இப்போ விஷுவலி சேலஞ்ச்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தொட்டு உணர்ந்து அந்த எழுத்துக்களை கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி தான் இதில் ஒரு மெட்டல் ப்ரோப் மூலயமா அந்த டார்கெட் ஸ்பெசிமெனை தொட்டு பார்த்து அதோட வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு ஹை ரெசல்யூஷன் பிக்சரில் நமக்கு காட்டுது. இதில் என்ன பார்க்குறாங்கன்னா இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸை பார்க்குறாங்க. ஸோ இப்படியே திருப்பி உருண்டோட ஆரம்பிக்குது. 2005 அண்ட் 2007 இன்னொரு குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் இன்னொரு பெரிய ஒரு கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்கோப். அதாவது இந்த ஸ்கேனிங் ப்ரோப் மைக்ரோஸ்கோப்பில் இந்த விசிபிள் லைட்டை சரியான நேரத்துக்கு சரியான அமௌண்ட் ஷூட் பண்ணும்போது நமக்கு இன்னும் அதிகமான ரெசல்யூஷனில் நமக்கு இமேஜஸ் கிடைக்கிது. அது எதனா மைக்ரோஸ்கோப்போட ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட அமைப்பு. ஸோ கெமிஸ்கோப்பு இந்த வேலையை பண்ணுது. கெமிஸ்கோப்போட இன்னொரு பெரிய உதவி என்ன தெரியுங்களா? வேரியஸ் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் வைரஸை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போது இது வேறு கொரோனாங்க, இது இன்னொரு கொரோனாங்க, இது செகண்ட் வேவ் கொரோனாங்க, தேர்ட் வேவ் கொரோனாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒவ்வொரு வைரஸ் மேலே இருக்க ப்ரோட்டீனோட அமைப்பை வச்சு வேறு வேறு ஸ்ட்ரெயின்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த மருந்துக்கு இந்த ஸ்ட்ரெயின் டாலரண்ட், இந்த மருந்துக்கு இந்த ஸ்ட்ரெயின் டாலரண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி, அதாவது ஒரு கொரோனான்னு பேர் கொண்ட வைரஸில் இத்தனை ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறது யாருன்னா கெமிஸ்கோப். ஸோ சின்ன புள்ளியான மேக்னிஃபைங் கிளாஸில் தொடங்கின பயணம் எங்கே வருது? கெமிஸ்கோப் வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் தொடரப்போகுது. இன்னும் வித்தியாசமான கண்டுபிடிப்புகள் வரப்போகுது. டெக்னாலஜிஸ், மைக்ரோஸ்கோப் வரப்போகுது. அதனால் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் நம்மளோட பார்வை கோணம் மாறுது இல்லையா? அதுதான் மைக்ரோஸ்கோப்பின் வளர்ச்சியாக இருக்கிற இல்லை பாதைன்னு கூட சொல்லலாம். இதுதான் பயணம். ஸோ இதுதான் மைக்ரோஸ்கோப்போடைய பயணம். இதில் 2 இன்ட்ரெஸ்டிங்கான, நான் இதை பற்றி பார்க்குறப்ப 2 இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர்ஸ் நான் அக்ராஸ் பண்ணேன். அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல அதாவது ஸ்கின்ல இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்ற தோற்றத்தை காமிக்கிறது இந்த பிக்சர். 2வது பிக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஐரிஸோட அமைப்பு எப்படி இருக்கும்னு மைக்ரோஸ்கோப் காட்டுற இந்த பிக்சர். ஸோ இதுதான் மைக்ரோஸ்கோப்போடைய எவல்யூஷன், பயணம், பரிணாம வளர்ச்சி. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.